3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். பீகார் மாநிலம் ஒரு வரலாற்று சாதனை படைத்திருக்கிறது. உள்ளாட்சி தேர்தலில் இந்தியாவின் முதல் மொபைல் மின்னணு வாக்குப்பதிவு மூலம் பீகார் வரலாறு படைத்திருக்கிறது. 6 நகர பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சி இடைத்தேர்தல்களுக்கான வாக்குப்பதிவுகளில் ஒட்டுமொத்தமாக 62% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக மாநில தேர்தல் ஆணையர் கூறியிருக்கிறார். உள்ளாட்சி தேர்தலின் போது மொபைல் போன் அடிப்படையில் மின்னணு வாக்குப்பதிவை அமல்படுத்திய முதல் மாநிலமாக பீகார் சனிக்கிழமை வரலாற்று சாதனை படைத்திருக்கிறது. இதை அங்கிருக்கக்கூடிய மாநில தேர்தல் ஆணையர் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். மாநில தேர்தல் ஆணையர் தீபக் பிரசாத் கூறுகையில், தகுதியுள்ள வாக்காளர்களில் 70% பேர் மின்னணு வாக்குப்பதிவு முறையை பயன்படுத்தியதாகவும் 54% பேர் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று தங்கள் வாக்குரிமைகளை அளித்திருக்கிறார்கள் என்றும் அவர்கள் தகவல்களை கூறியிருக்கிறார்கள். பீகார் இன்று வரலாறு படைத்துள்ளது. கிழக்கு சம்பாரன் மாவட்டத்தில் உள்ள பக்தீரியாவை சேர்ந்த பீபா குமாரி அப்படிங்கிற நபர்தான் முதலாக மொபைல் மின்னணு வாக்குப்பதிவை செய்திருக்கிறார் என்றும் அதை ட்விட்டர் மூலமாக வெளியிட்டிருக்கிறார்கள். வசதி, பாதுகாப்பு மற்றும் அதிகாரம் பெற்ற பங்கேற்பின் சின்னம் என்றும் அது கூறியிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மின்னணு வாக்குப்பதிவு அறிமுகப்படுத்துவது, அதாவது மொபைல் மூலமாக மின்னணு வாக்குப்பதிவு அமல்படுத்துவது வாக்காளர் எண்ணிக்கையை அதிகரிப்பதும் செயல்முறை மேலும் உள்ளடக்கியதுமாக, அதாவது வாக்காளர்களுக்கு கால் முடியாமல் இருப்பவர்கள், வயதாகியோர், உடல் முடியாமல் இருப்பவர்கள், வயதானவர்கள், பிரெக்னண்டாக இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் இந்த மொபைல் போன் மூலமாக வாக்குப்பதிவு செய்யக்கூடிய விஷயம் மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கும் என்றும் அது மேலும் மேலும் மக்களை வாக்குப்பதிவு செய்வதற்காக மிகப்பெரிய அளவில் ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்றும் இப்போது தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறது. இதன் பின்னால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மொபைல் மூலமாக எந்த அளவிற்கு உண்மையாக வாக்குகள் பதிவு செய்ய முடியும், அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னவெல்லாம் என்று தீர விசாரிப்பதற்கு முன்னதாக இதுபோன்ற ஒரு விஷயம் நடந்திருப்பது நாட்டினுடைய நன்மைக்கு என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறார்கள். நகர பஞ்சாயத்து மற்றும் முனிசிபால் இடைத்தேர்தல்கள் நடைபெற்ற மாவட்டங்களில் பட்னா, பக்சர், போஜ்பூர், கைமூர், நலந்தா, கதிகாசர், அராரியா, சகர்சா, கிழக்கு சம்பாரன் போன்றவைகள் இந்த தேர்தல்களில் அடங்கும். ஒட்டுமொத்தமாக ஜூன் 30 வாக்குகள் எண்ணப்பட்டு யார் வெற்றி பெற்றார்கள் என்று, இந்த வரலாற்று சாதனை பெற்ற வாக்கெடுப்பில் யார் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று கண்டிப்பாக வெளியே தெரிய வரும். பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.